பிரான்ஸ் தமிழக பாஜக நிர்வாகியான அமர் பிரசாத் ரெட்டி இஸ்லாமியர்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு அவதூறு, ஒரு பொய் செய்தியை பரப்பி பல்பு வாங்கியிருக்கிறாரு. அவருடைய அந்த பொய்ய ஆதாரத்துடன் இது மிகப்பெரிய பொய்னு ஃபேக்ட் செக்கர் முகமது ஜுபைர் அவர்கள் நிரூபிச்சிருக்கிறாரு. முதல்ல அமர் பிரசாத் ரெட்டியோட அந்த வீடியோ முதல்ல பாருங்க. பொது இடத்துல துண்டிக்கப்படும். 2 நாள் முன்னாடி, அதாவது 14ஆம் தேதி அண்ணன் வேலூர் இப்ராஹிம் அவர்கள் ராணிப்பேட்டையில மேல் விசாரம் என்ற பகுதியில் 15 வருஷம் பாஜகவானால கூட்டம் போட முடியாத ஒரு சூழ்நிலையை திமுகவும் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளும் பண்ணியிருந்தாங்க. 15 வருஷம் கழிச்சு அந்த இடத்துல பாஜகவுடைய ஒரு திருமுனை கூட்டம் போடுறாங்க. அது போடும்பொழுது கூட்டத்தில் நான் சிறப்பு அழைப்பாளராக போறேன். எங்கேயுமே நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தை பத்தி எங்கேயும் நான் தவறா பேசல. நம்ம சொல்றோம், நீங்க எல்லாருமே இந்த திமுகவுடைய மாயையில இருந்து வெளியே நம்ம நரேந்திர மோடி அவர்கள் ஆதரவு தெரிவிக்கணும்னு சொல்லி நம்ம பேசியிருக்கோம். ஒரு வார்த்தை கூட நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தை இப்ப கிடையாது, எப்பயுமே எந்த சமுதாயத்தை பத்தி நான் பேசுறது கிடையாது. ஆனா நேத்து 8:15 மாலை நேரத்தில் ஒரு மெயில் வந்திருக்கு. நீங்க மேல் விசாரணை பகுதியில் நீங்க கலந்துக்கிட்டீங்க. நீங்க முஸ்லிம்ஸ் நீங்க த்ரெட்டன் பண்ற மாதிரி பேசின நிகழ்ச்சி அது. அதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க. அதனால உங்களுடைய தைரியத்தை நாங்க ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். இங்கிலீஷ்ல எழுதிருந்தாங்க. என்னுடைய தலை பொது இடத்துல துண்டிப்போம். அதே மாதிரி 2 kg RDX தயாராக இருக்கு. உங்க வீட்டுல நாங்க வைப்போம். நீங்க நினைச்சு பார்க்க முடியாத நேரத்துல வைப்போம். உங்க குடும்பத்தை முழுமையா அழிப்போன்ற வார்த்தையை அந்த இமெயில மென்ஷன் பண்ணிருந்தாங்க. அந்த இமெயில் எனக்கு மட்டும் வரல. ஐயா சிஎம் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய இமெயில் ஐடி அதுல இருக்கு. கமிஷனரோட இமெயில் ஐடி இருந்தது. ஐயா அமித்ஷா அவர்களுடைய இமெயில் ஐடி அதுல மென்ஷன் பண்ணி தான் வந்திருந்தது. நம்ம வீட்டுக்கு முன்னாடி PFI ISIS சிம்பிள்ஸ் போட்டுட்டு போனாங்க. நம்ம வீட்டுக்கு முன்னாடி CCTV ஃபுட்டேஜ் இருக்கு. யார் போட்டுட்டு போனாங்கன்றது இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு அரசாங்கம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது போட்டவருக்கு பழக்கமா எல்லாரும் வீட்லயும் போய் போட்டுட்டு போவாரு. அதனால நாங்க கேஸ் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி எனக்கு டெர்மினேஷன் லெட்டர் ஒன்னு கொடுத்திருந்தாங்க. தவறாக நினைச்ச கூடாது. இதே போல ஒரு சிம்பலை சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் வீட்டு முன்னாடி வரைஞ்சி விட்டுடுவாங்களா? அப்ப உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கு? தமிழக பாஜகவால ஒரு தலைவரா இருந்தா நீங்க அவர் கொலையே பண்ணாலும், அவர் குடும்பத்தை அழிப்பேன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாலும் நீங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க. எனக்கு சின்ன குழந்தை எல்லாரும் இருக்காங்க. நம்ம பல முறை சொல்லியிருக்கோம். நான் டிஜிபி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். இப்போ திருப்பி இந்த மாதிரி ஒரு மெயில் வந்திருக்கு. சோ இதுக்கு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். இந்த அச்சுறுத்தலுக்கு இதுக்கெல்லாம் பயப்படுற ஆட்கள் நாங்க பாஜக காரங்க கிடையாது. பாஜக இந்த காவி துண்டு போட்டனுக்கே தெரியும் இந்த மாதிரி த்ரெட் எல்லாம் நிறைய வரும். முஸ்லீம் இருக்கிற எல்லாம் பதிவு அமர் பிரசாத் ரெட்டி போவேன். நான் எப்படி நாங்க துணிஞ்சு அடிக்கிறதுனால தான். நீங்க தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது எங்க தடுக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த இடத்துக்கு நான் வருவேன். இனிமேல் என்ன பண்ண போறேன்? போற எல்லா டூர் போற இடத்துலயும் முஸ்லீம்கள் இருக்கிற பகுதியில் போய் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்த சாதனையை நம்ம சொல்ல போறோம். இப்படி அமர் பிரசாத் ரெட்டி விதைச்ச அந்த விசைச்செடிய ஃபேக்ட் செக்கர் முகமது ஜுபைர் சும்மா பிரிச்சு மேஞ்சிருக்கிறாரு. அந்த காட்சியையும் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஜுபைர் என்ன சொல்லலாம், அந்த ட்விட்டரில் அவர் சிஎம் ஸ்டாலின் அவர்களுக்கும் அந்த ட்வீட்டை டேக் பண்ணியிருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு அந்த இமெயில் அது ஃபேக் காட்டு கிரியேட் பண்ணது. ஏன்னா அதில் இருக்கிற அவங்களுக்கு கொடுத்துருக்கிற லோகோ 2013 2020 வரை ஜிமெயிலில் இருந்த லோகோ தான் அதில் கொடுத்துருக்குறாங்க. நீங்களே இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. அந்த மேலே கொடுத்துருக்கிறது தான் அவருக்கு வந்த மெயில்னு அவர் சொல்கிறது. கீழே இருக்கிறது 2013 20 உள்ள லோகோ. பட் 2020 ப்ரெசென்ட்டில் இப்போ இருக்கிற லோகோ வேறு லோகோ. இப்போ இதில் இந்த 2004 இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கிற வர லோகோ இதில் இந்த உங்களுக்கு இந்த இமேஜில் கிளியராக தெரியுது. அதனால் இவர் ஒரு ஃபேக்காட் ஒரு மெயிலை கிரியேட் பண்ணி தான் இப்படி ஒரு அவதூறை பரப்பியிருக்கான்னு சொல்லி சுபைர் அவர்கள் சொல்கிறாங்க. மக்களே, இதே போன்ற அவதூறுகளை பரப்பி அமைதி பூங்காவாக இருக்கிற தமிழ்நாட்டை கலவர பூமியாக்க நினைக்கிற பாஜகவுக்கு இந்த தேர்தலில் சரியான பாடம் போட்டுங்கள். தேங்க்யூ.